இந்திய சுதந்திரத்தின் இணையற்ற சுவடுகளில் மீண்டும் தொடர்ந்து பயணிக்கலாம் வாருங்கள். இந்திய சுதந்திர போரில் பெண்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அது கஸ்தூரிபாய் காந்தியாக இருக்கலாம், ஜான்சி ராணியாக இருக்கலாம், அல்லது அன்னி பெசண்ட்டாக இருக்கலாம். அப்படி நமக்கு பெருமை மிக்க தலைவர்களாக செயல்பட்ட பெண்களில் இருந்து சாமானிய மக்கள் வரைக்கும் பல்வேறு விதங்களில் பெண்கள் சுதந்திர போரில் நேரடியாக பங்கு பெற்றிருக்கிறாங்க, சிறைக்கு போயிருக்கிறாங்க, தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க, மிக மோசமான வன்முறைகளுக்கு உள்ளாகியிருக்கிறாங்க. தமிழகத்திலேயே இதுக்கான சான்றுகள் இருந்தது. மதுரையில் இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் பிடிச்சு கொண்டு போகப்பட்டு அழகர் கோயில் பக்கத்தில் நிர்வாணப்படுத்தப்பட்டு அடித்து உதச்சி திரும்பி கொண்டு வந்து விடும் போது மறுநாள் காலையில் அவங்க மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் திருப்பவும் மகாத்மா காந்திக்கு இந்திய சுதந்திரம் வாழ்கன்னு சொல்லி போராடின விஷயங்கள்லாம் நம்ம வரலாற்றில் இடம்பெற்றிருக்குது. குறிப்பாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதில் மேடம் காமாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அவங்க தான் சுதந்திர கொடியை முதல்ல ஏற்றி பறக்க விட்டவங்க. அவங்க தான் வாஞ்சிநாதனுக்கு ஆஷ் கொலையின் போது துப்பாக்கியை அளித்தவர்கள். இப்படி அறியப்பட்ட தலைவர்களை தவிர அறியப்படாமல் போன முக்கியமான ஆளுமை இருக்கிறாங்க உஷா மேத்தா போன்றவர்கள். உஷா மேத்தா என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ரேடியோவில், அதுவும் குறிப்பாக பிரிட்டிஷ் தடை பண்ணி வச்சுருந்த விஷயத்தை ரேடியோவில் ஒளிபரப்பி அதுக்காக போலீஸாரால் தேடப்பட்டு ஒவ்வொரு இடமாக மறைஞ்சு போய் ரேடியோவில் கொண்டு போய் வச்சு மக்களுக்கு சுதந்திர போராட்ட செய்திகளை உஷா மேத்தா ஒளிபரப்புனாங்க. அவங்கள கைது செய்வதற்காக ஒரு தனி படைப்பிரிவே அமைக்கப்பட்டது. உஷா மேத்தாவை பின்னாடி சிறைப்படுத்தி மிக மோசமான தண்டனை கொடுத்து அவர்களை ஒடுக்குனாங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைமையில் இயங்கிய இந்திய தேசிய இராணுவத்திற்கு மகத்தான பங்களிப்பு இருக்கிறது. இந்திய தேசிய இராணுவத்தை பற்றியும் அந்த இராணுவத்தின் கீழ் செயல்பட்ட ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேதாஜியுடைய போர்ப்படை தளபதியாக இருந்த கேப்டன் லக்ஷ்மி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினோம். 18 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் பெண்ணாக விளங்கிய கேப்டன் லக்ஷ்மி அவர்கள் கான்பூரிலே இருந்தார்கள். கான்பூருக்கு சென்று நேரடியாக அவரை சந்தித்தோம். இந்திய தேசிய இராணுவத்தினுடைய வரலாற்றை அவர் வாய் மூலமாகவே அறிந்து கொண்டு திரும்பினோம். அவ்வாறு நாள் கணக்கில் தங்கியிருக்கிற வாய்ப்பு கிடைத்த போது அவர் சொன்ன செய்திகள் மறக்க முடியாத செய்திகள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், அவர் சாதாரண தமிழ் பெண்ணாக இங்கு பிறந்தார். செல்வமும் செல்வாக்கும் செழிப்பு மிக்க குடும்பத்திலே வளர்ந்தார். சென்னையிலே மருத்துவராக பட்டம் பெற்றார். அதற்கு பிறகு சிங்கப்பூர் சென்றார். சிங்கப்பூர் சென்று உறவினர் வீட்டுக்கு சென்ற இடத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பார்த்தார். அவர் ஊரை கேட்டார், வீறு கொண்டு எழுந்தார். அதற்கு பிறகு இந்திய தேசிய இராணுவத்தில் இணைய வேண்டும் என்று விரும்பினார். நேதாஜியிடமே கேட்டு கடைசியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒப்புதல் அளித்தார். சீருடை அணிந்து 1 வருட காலம் ஆயுத பயிற்சி, கடுமையான ஆயுத பயிற்சி, ஒரு வேள்வி போல, தவம் போல ஆயுத பயிற்சி, அந்த ஆயுத பயிற்சியை மேற்கொண்டார். அவ்வாறு ஆயுத பயிற்சி மேற்கொண்டு இருக்கிற போதே மற்ற பெண்களையும் அதில் இணைக்க வேண்டும் என்று விரும்பினார். 1000 பெண்களை இந்திய தேசிய இராணுவத்தினுடைய மகளிர் படை பிரிவாக இருக்கிற ராணி ஜான்சி ரெஜிமெண்டில் இணைத்தார். அத்தனை பேரும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்திய தேசிய இராணுவத்தின் கீழ் இயங்கிய ராணி ஜான்சி ரெஜிமெண்டில் மொத்தம் 1000 பெண்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் சாதாரண தொழிலாளர் பெண்களாக இருந்தார்கள், பெரிய படித்தவர்களாக இருக்கவில்லை. அதில் 80-85% மேல் தமிழ் பெண்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். வரலாற்றில் அதெல்லாம் வரிதவறாமல் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. வீர தமிழ் பெண்கள் புறநானூற்றில் சொல்வது போல விடுதலை போராட்டத்திலும் தன் உயிரை துச்சமென மதித்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் களமிறங்கி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய தலைமையிலே களமிறங்கி கேப்டன் லக்ஷ்மி அவர்கள் வழிகாட்டுதலுக்கு இணங்க அந்த பெண்கள் ஆர்ப்பரித்திருக்கிறார்கள். இந்திய தேசிய இராணுவம் அதனுடைய பங்கு, இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு மகத்தானது. நாம் இன்று சுதந்திர காற்றை சுகமாக அனுபவிப்பதற்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர்கள் எண்ணற்ற மனிதர்கள். மாபெரும் தலைவர்களின் மகத்தான தியாகங்களினாலேதான் நாம் இன்றைக்கு அனைத்து உரிமைகளையும் பெற்று சுதந்திர மனிதர்களாக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் காந்திய கனவு எது என்பதை அன்பு கூர்ந்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நாடு விடுதலை பெற்ற நேரத்தில் மகாத்மா காந்தி டெல்லியிலேயே இல்லை.
மகாத்மா காந்தி இல்லாத டெல்லி விழாக்கோலம் பூண்டது. ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமராக பொறுப்பேற்கக்கூடிய அந்த நிலையில் அதை பார்த்து பரவசப்படுவதற்கு காந்தி அங்கே இல்லை. மாறாக மதக்கலவரங்களில் இரத்த நதி ஓடிக்கொண்டிருந்த நிலையை நிறுத்துவதற்காக கல்கத்தாவில் இடிபாடுகளுக்கு இடையே இருந்த ஒரு இஸ்லாமிய சகோதரனின் வீட்டு மாடியில் கால்களும் கைகளும் முடங்கிய நிலையில் இருதயம் முழுவதும் ரணப்பட்டு இரத்தம் வழியக்கூடிய சூழலில் கண்ணுறக்கமில்லாமல் காந்தி தவித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் அனைவரும் அவரை சென்று பார்த்து, நாடு நீங்கள் விரும்பியபடி விடுதலை பெற்றுவிட்டதே, விடுதலைக்கான செய்தியை உலகமே உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது, என்ன செய்தியை நீங்கள் வழங்க விரும்புகிறீர்கள் என்று கேட்ட பொழுது காந்தி சொன்னதைத்தான் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். மகாத்மா சொன்னார், ஐ வாண்ட் எ சொசைட்டி தட் வில் வைப் எவ்வெரி டியர் ஃப்ரம் எவ்வெரி ஐ. நான் விரும்புவது வெறும் அரசியல் சுதந்திரம் இல்லை. நான் விரும்புகிற சுதந்திரம் எதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் தெரியுமா? இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனின் கண்களிலிருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரும் வழியாத ஒரு அழகிய சுதந்திரத்தை நான் ஆசைப்படுகிறேன். அந்த சுதந்திரம் கிடைக்கும் போதுதான் நான் பூரண மகிழ்ச்சியை பெறுவேன் என்றார். ஐ வாண்ட் எ சொசைட்டி தட் வில் வைப் எவ்வெரி டியர் ஃப்ரம் எவ்வெரி ஐ. இன்று ஒரு மனிதனின் கண்களிலிருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரும் வராத நாட்டில்தான் நாம் இருக்கிறோமா? நினைந்து பாருங்கள். அப்படி கண்ணீர் வழிய ஒருவன் நம் கண் முன்னால் காட்சி தந்தால் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு உங்கள் கரங்களை பயன்படுத்துங்கள். இந்திய சுதந்திர போராட்டத்துடைய இன்னொரு தனித்துவமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ்க்கு எதிராக கடையடைப்பு நடத்தினது. ஹர்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹர்தால் அப்படிங்கிறது ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் முதல்ல நடந்தது. அந்த எண்ணம் எங்கே காந்திக்கு உதயமானதுன்னா, இதே சென்னை நகரத்தில் தான் உதயமானது. காந்தி சென்னைக்கு வந்திருந்தார். ராஜாஜியினுடைய அழைப்பின் பேரில் சென்னையில் தங்கியிருக்கும் போது ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது. இந்த சட்டம் மிக மோசமான சட்டம். இதை பற்றி இந்திய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். அதே நேரத்தில் இந்த சட்டம் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படலை, யாரும் அதில் கைது செய்யப்படலை. அது தொடங்குவதுக்கு முன்னாடியே சட்டத்தை எதுக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி நினைத்தார். அப்போ அவருக்கு எப்படி இந்திய மக்களை இந்த சட்டத்துக்கு எதிராக ஒன்று சேர்க்கறதுன்னு தெரியல. காந்தி இங்கே தங்கியிருக்கும் போது ஒரு இரவில் அவருடைய எண்ணம் தோணுது, இதுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் கடையடக்க சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு. அடுத்த நாள் அவர் ராஜாஜியை சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. நடக்கும், நான் நம்புகிறேன், நிச்சயமாக இந்திய மக்கள் நியாயமான விஷயத்துக்கு ஒன்று சேருவாங்கன்னு சொல்லி ஒரு பொது கடையடைப்பு ஹர்தாலை அவர் அறிவிக்கிறார். மிக வெற்றிகரமாக இந்தியா முழுவதும் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக அன்றைக்கி கடையடைப்பு நடந்தது. இதை பற்றி போலீஸ், அதுலேயும் குறிப்பாக பிரிட்டிஷ் போலீஸினுடைய குறிப்பில் ஒரு குறிப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, அன்று முழுவதும் கடையடைப்பு நடந்தது. எந்த அளவுக்கு கடையடைப்பு இருந்தால், சென்னை திருவல்லிக்கேணி வீதியில் இருக்கிற இட்லி விற்று சாலை ஓரத்தில் இட்லி விற்கிற ஒரு அம்மா காந்தியினுடைய அழைப்பை ஏற்று அன்றைக்கு இட்லி கடையை எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ரவுலட் சட்டத்தை எதிர்த்து மக்கள் கடையடைப்பு நடத்தினாங்க. ஒரு சுதந்திர போராட்டத்தில் இப்படி மக்கள் ஒன்று திறந்து தன்னோட வணிகத்தை துறக்கிறது, கடையடைப்பு பண்ணுறது, சாதீகமாக எதிர்ப்பை தெரிவிக்கிறதுங்கிறது வேற எங்கேயும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. காந்தி இந்த மாதிரியான அறவழிகளை பலவேறு விதங்களில் பிரிட்டிஷ்க்கு பயன்படுத்தினார். இதனோட கடைசி வழி தான் என்ன அப்படின்னு சொன்னால், 1942 அவர் எடுத்த வெள்ளையனே வெளியேறு. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அந்நிய துணிகளை பகிஷ்கரித்தாங்க. இனி பிரிட்டிஷ்காரங்களுக்கு இந்தியாவில் இடம் இல்லை, அவங்க வெளியே போகட்டும்னு சொன்னாங்க. இதனோட உச்சபட்சம் தான் 1946 நடந்த கடற்படை எழுச்சி. கப்பற்படையை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக மும்பையில் ஏற்படுத்தின அந்த கப்பற்படை எழுச்சி தான் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கான கடைசி மணின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் சுதந்திர வேட்கையினுடைய உச்சம் பெற்றது. 47 இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்த சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்தாலும் இந்த சம்பவங்களுக்கெல்லாம் உத்வேகமாக இருக்கிறது காந்தியினுடைய அறவழி தான். இன்னொரு பக்கம் நேதாஜியினுடைய ஐஎன்ஏ இராணுவம் வெளியிலிருந்து தாக்கின அவர்கள் கொடுத்த தார்மீக ஆதரவும் அவர்கள் கொடுத்த ஒரு பெரிய பலமான தாக்குதலும் தான். இதற்கு ஊடாக இந்தியா முழுவதும் பலவேறு இயக்கங்கள் தன்னோட இன்னுயிரை தந்து தான் இந்த சுதந்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. சுதந்திரங்கிறது வெறும் சொல் அல்ல, அது நம்முடைய அடையாளம். இதை போற்றவும் பாதுகாக்கவும் செய்ய வேண்டியது நம்ம அத்தனை பேருடைய கடமை. நாடு முழுவதும் சுதந்திர தினத்தை மகிழ்ச்சிகரமான சூழலில் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் சுதந்திரம் சார்ந்த சில நினைவுகளை நான் இன்றைய இளைஞர்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் நம் நாடு சுதந்திரம் பெற்றது. ஒரு நாள் முன்னதாகவே பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. பாகிஸ்தானையும் இந்தியாவையும் ஒப்பிட்டு பார்த்தால் போதும் நம் நாடு எந்த அளவுக்கு சுதந்திரத்தின் மாண்பினை இன்று வரை பாதுகாத்து வருகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு. பாகிஸ்தான் உருவெடுப்பதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர் முகமது அலி ஜின்னா. பாகிஸ்தானை பெற்றபொழுது முகமது அலி ஜின்னா ஒரு பிரகடனத்தை வழங்கினார். பாகிஸ்தான் எல்லா மதங்களிலும் நம்பிக்கை உள்ளவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய உண்மையான மதச்சார்பற்ற நாடாக இருக்கும். ஜனநாயகத்தின் அடிப்படையிலேதான் பாகிஸ்தான் அரசினுடைய நிர்வாகம் நடக்கும் என்று அவர் உறுதிமொழி வழங்கினார். ஆனால் பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்று 5 ஆண்டுகள் முடிவதற்கு முன்பாகவே பாகிஸ்தானினுடைய பிரதமர் லியாக்கத் அலி கான் படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்பட்டதோடு சமயச்சார்பற்ற தன்மையும் படுகொலை செய்யப்பட்டது. அந்த நாளுக்கு பிறகு பாகிஸ்தான் சமயச்சார்பு என்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்து நின்றதே தவிர சமயச்சார்பற்ற தன்மை என்ற மகத்தான லட்சியத்தை இழந்துவிட்டது. 10 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று முடிவதற்கு முன்பாகவே அயூப் கானுடைய இராணுவ புரட்சி நடந்து அங்கே ஜனநாயக ஆட்சிக்கு வேட்டு வைக்கப்பட்டது. 25 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று பாகிஸ்தான் ஒரு வெள்ளி விழாவை சந்திக்கிற நேரத்திற்குள்ளாகவே அந்த நாடு 2 துண்டுகளாக மாறியது. கிழக்கு பாகிஸ்தான் என்பது வங்கதேசமாக உருவெடுத்தது. ஆக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி ஒன்றுதான். 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் சுதந்திரத்தை பெற்ற பாகிஸ்தான் இன்று 2 துண்டுகளாகிவிட்டது. அந்த நாட்டில் இராணுவ புரட்சி ஏற்பட்டு ஜனநாயகத்திற்கு விபத்து நேர்ந்தது. அந்த நாடு சமயச்சார்பற்ற கொள்கையை முழுவதுமாக இழந்து நிற்கிறது. ஆனால் இன்று வரையில் இந்த தேசத்தில் 2 மிக மேன்மையான லட்சியங்கள் பழுதுபடாமலே பராமரிக்கப்படுகின்றன. ஒன்று ஜனநாயகம், இன்னொன்று மதச்சார்பற்ற தன்மை. இன்றைய சமூகம் எதற்கும் கட்டுப்படாமல் இஷ்டப்படி இருப்பதுதான் சுதந்திரம் என்று கருதி கொண்டிருக்கிறது. ஆனால் சுதந்திரம் என்பது கண்ணுக்கே தெரியாத பல கட்டுப்பாடுகளை உள்ளடக்கியது. அதனால்தான் சுதந்திரத்தை நாம் சுதந்திர பறவை என்று கூட சொல்கிறோம். பறவை சுதந்திரத்தின் குறியீடு. பறவையின் சுதந்திரம் எல்லைகளுக்கு உட்பட்டது. ஆம், ஒரு சில பறவைகள் கடல் கடந்து பயணிப்பது இனப்பெருக்கத்திற்காகத்தான், சும்மா சுற்றி பார்ப்பதற்காக கிடையாது. அது மீண்டும் தன் எல்லைக்கு வந்துதான் ஆக வேண்டும். ஒரு வெப்ப பிரதேச பறவை ஒருபோதும் தன்னுடைய சிறகுகளை விரித்து பறந்து சென்று குளிர் பிரதேசத்தில் தன்னுடைய வாழ்நாளை பொழுதை கழிக்க முடியாது. காரணம், சுதந்திரம் கண்ணுக்கு தெரியாத பல கண்ணிகளை உள்ளடக்கியது. அத்தகைய கட்டுப்பாடுகளை தன்னகத்தே கொண்டதுதான் இந்திய சுதந்திரம். அகிம்சை, சத்தியாகிரகம், தியாகம், எளிமை, உண்மை, நேர்மை, இந்த கட்டுப்பாடுகளே இந்திய சுதந்திரத்தின் பின்பற்றத்தக்க அடிச்சுவடுகள். இந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்து அடையப்படுவது எதுவோ அதுவே உண்மையான சுதந்திரம் என்பதே இந்திய சுதந்திரம் இந்த உலகிற்கு சொல்லும் செய்தியாகும்.